இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில அதாவது எரேஸ் பண்ணி எப்படி காப்பிரைட் ரிமூவ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க குரோம் ஓபன் பண்ணிக்கங்க. இங்க வந்து யூடியூப் லைப்ரரின்னு சர்ச் பண்ணிக்கங்க. உங்களுடைய யூடியூப் குரோம்ல ஓபன் பண்ணிக்கங்க. இப்போ ஆடியோ லைப்ரரி ஓபன் ஆயிடுச்சு. இங்க நல்லா பாத்துக்கங்க. இங்க மேல இருந்து செகண்ட் ஒன்னா இருக்கு பாத்தீங்களா, அது மேல நீங்க கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம காப்பிரைட் தான் சரி பண்ண போறோம். அதுக்காக நம்ம வீடியோ கீழே இருக்கு பாத்தீங்களா ஃபில்டர், அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து காப்பிரைட் கிளிக் பண்ணுங்க. இப்ப பாருங்க காப்பிரைட்டான வீடியோ மட்டும் தனியா வந்துருச்சு. இப்ப நான் வந்து ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி எப்படி காப்பிரைட் ரிமூவ் பண்றதுன்னு சொல்ல போறேன். இங்க காப்பிரைட் மேல கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சி டீடைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது மேல கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜ்ல இந்த செலக்ட் ஆக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இது மேல கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து 4 ஆப்ஷன் சொல்லிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இங்க பாருங்க எரேஸ் சாங் இருக்கு, இது மேல கிளிக் பண்ணுங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க பேசுனது அப்படியே இருக்கும், உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்துச்சு பாத்தீங்களா காப்பிரைட் மியூசிக், அது போயிடும் சொல்லிருக்காங்க. நம்ம இது மேல கிளிக் பண்ணிட்டு இங்க கண்டினியூ கொடுத்துக்கலாம். இங்க வந்து 2 ஆப்ஷன்ல சொல்லிருக்காங்க. ஒண்ணு வந்து அந்த சாங்கை மட்டும் நம்ம டிலீட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து மியூட் பண்ணிக்கலாம், அந்த சாங் ஃபுல்லாவும் நம்ம மியூட் பண்ணிக்கலாம். சோ 2 ஆப்ஷன் சொல்லிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோன்னு இருக்கு, இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வீடியோ அந்த காப்பிரைட் மியூசிக் மட்டும் கட் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ப்ரீவியஸ் மோட் நீங்க ஆன் பண்ணி பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் சேவ் கொடுத்துக்கலாம். என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா டிலீட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. திரும்பவும் நம்ம மியூட் அப்படின்றத கொடுத்துடணும். சோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்க ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. சோ வந்து இந்த பேஜ்ல இருந்து நீங்க வெளியே வந்துருங்க. திரும்பவும் குரோம்ல போயிட்டு யூடியூப் பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் போகணும் பாத்தீங்களா, மேல இருந்து கீழே ரெண்டாவதா கிளிக் பண்ணுங்க. இப்ப பாருங்க நம்ம இப்போ ஒரு வீடியோவை காப்பிரைட் கிளைம் சரி பண்ணோம் பாத்தீங்களா, இப்ப அந்த வீடியோ இங்க செக்கிங் ஃபவுண்ட்ல இருக்கு. சோ வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த மூட்ல செக்கிங் ஃபவுண்ட்ல இருந்து நன்னு மாறும். சோ கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணுங்க. இந்த செக்கிங் ப்ராசஸ் அதாவது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நேரம் இருக்க செக்கிங் ப்ராசஸ் கொஞ்ச நேரம் லேட் ஆகும். ஏன்னா நீங்க வீடியோ அப்லோட் பண்ணும்போது எவ்வளவு டைம் எடுத்துச்சோ அதே அளவுக்கு தான் இப்பவும் டைம் எடுக்கும். இப்ப பாருங்க நன்னு மாறிடுச்சு. இது போலதான் நம்ம காப்பிரைட் கிளைமை சரி பண்ணணும். சோ நீங்க இதை கத்துக்கிட்டீங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் 3 மெத்தட்ல காப்பிரைட் கிளைமை ரிமூவ் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, காப்பிரைட்ஸ் ஏன் வருது, நமக்கு காப்பிரைட்ஸ் ஏன் கொடுக்குறாங்க, அதனால நமக்கு என்ன பிரச்சனை, இனிமேல் வராம இருக்க என்ன பண்ணணும், அதை பத்தி எல்லாம் நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இல்லைன்னா என் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், இல்லைன்னா இந்த கீழே இருக்க இந்த லிங்க் டச் பண்ணி நீங்க பாருங்க. கண்டிப்பா இதை நீங்க ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல காப்பிரைட் பிரச்சனை வராது. அப்படி வந்தாலும் எப்படி சரி பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். ஓகே, பாய்.